புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பொதுவாக ஒரு சின்ன தோல்வி அல்லது தடுமாற்றம் ஏதாவது ஒன்று வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறோம். என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் அந்த தோல்வியோ அந்த சிக்கலோ பிரச்சனையோ நமக்கு பெருசாக பூதாகாரமாக தெரியுமே தவிர கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஓட்டத்தில் அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன தோல்விகள் நமக்கான வீழ்ச்சிகள் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு கதையை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மனிதர் 1847 பிறந்தவர். இந்த உலகத்தில் அதிகமான அளவுக்கு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்புகளின் தந்தை அப்படின்னு போற்றப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவில் பிறந்தவர். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ பிரைட்டான ஸ்டூடெண்ட்டு கிடையாது. தலை பார்த்திங்கன்னா நார்மலான பிள்ளைங்களை விட அவருடைய தலை சைஸு பெருசாக தான் இருக்குமா. பள்ளிக்கூடத்தில் சேரும் பொழுது அவ்வளோ தூரம் ஒரு புரிதல் உள்ள ஒரு புத்திசாலித்தனமான மாணவராக அவர் இல்லை. பள்ளிக்கூடத்தில் இருந்து அம்மாவுக்கு கடிதம் வருது, உங்கள் பையன் எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனநிலையில் இல்லை, அவனுடைய மனநிலையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிமே இந்த பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்க வேண்டான்னு ஸ்கூலை விட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியே கடிதம் வந்திருக்கு. அப்படி தள்ளி வைக்கப்பட்ட பிள்ளைய அந்த தாய் நான்சி அழைச்சிட்டு வந்து வீட்டிலையே உட்கார வச்சு அந்த பிள்ளையினுடைய மூளை விருத்தி அடையிற அளவுக்கு அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. எப்போவுமே ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏற்று சுரக்காய் வேண்டாம், நம்ம நடைமுறையில் உள்ள நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகத்தை படிக்க ஆரம்பித்தார் எடிசன். 15 வயசில் ஓடுற ரயிலில் அச்சு இயந்திரத்தை வச்சு பிரிண்ட் பண்ணி நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலித்தனமான இளைஞராக வர ஆரம்பித்தார். வீக்லி ஹெரால்டு அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட அந்த பத்திரிகை முதல் உலகப்போர் நேரத்தில் மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய பங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அப்படி வளர்ந்த எடிசன் மிடில் ஏஜ் வர்றபோது இரும்பு தொழிலில் ஈடுபட்டார். இரும்பு தொழிலில் ஈடுபட்ட பொழுது அப்போ ஒரு டன் இரும்பு $6.50 அவர் விற்றார். ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு போட்டியாக எந்த நிறுவனமும் இல்லை. ஆனால் நாளாக நிறைய நிறுவனங்கள் வரப்பொழுது இவர் வெறும் $3 விற்கிற மாதிரியான நிலைமை வந்தது. கம்பெனி நஷ்டத்தில் போயிடுச்சு. அப்போது எல்லாரும் கேட்டாங்க, நிறைய பெரிய லாபமும் சம்பாதிச்சுட்டு குறைஞ்ச காலத்திலேயே தொழில் நஷ்டமும் ஆயிடுச்சு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்ன போது, எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது, நஷ்டம் அடையிறது இந்த வழியில் கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். எடிசன் அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். எலக்ட்ரிக் லைட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி நாம் பார்த்து ரசிக்கிற சினிமாவிலிருந்து எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர். இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஓட்டிங் மிஷின், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரம் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை முதல்ல கண்டுபிடிச்சவரும் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். இப்படி 1 இல்லை 2 இல்லை 1093 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். 81 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷனால் தன் வாழ்நாளில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு யாராலையும் வீழ்த்த முடியாத நிறைய சாதனைகளை செஞ்சவர். ஆனால் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஏர்லி ஏஜ் எப்படி இருந்தது? இந்த பையனுக்கு மூளை வளர்ச்சியே கிடையாது, இவன் இனிமேல் பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதியே இல்லாதவன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இளைஞன் தான் வாழ்க்கையில் இத்தனை ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட 67வது வயசில் அவருடைய ஆய்வகம் முழுக்க தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. நண்பர்கள்லாம் பதறி போய் ஓடி வர்றாங்க. நல்ல வேளை கடவுள் அருள்ல எடிசனுக்கு எதுவுமே ஒன்றும் ஆகலை, அவர் தப்பிச்சு வெளியில் வந்துட்டார். அப்போ நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அப்படியே கவலையோடு பேசும்பொழுது எடிசன் மட்டும் அப்படியே புன்னகை பூத்த முகத்தோடு அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாராம். என்னையா இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அப்போ அவர் சொன்னாராம், நெருப்பு எவ்வளவு அழகாக ஜுவாலையாக எரியுது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னதுக்கு. இப்படி சொல்ல முடியுமா உங்களால்? உங்கள் ஆய்வகமே பற்றி எரியுது, எவ்வளோ பெரிய நட்டம் உங்களுக்கு, உழைப்பு வீண் தானே அப்படின்ன போது அப்பவும் எடிசன் சொன்ன வார்த்தை, தோல்வி இப்போ கூட வரும் தான், எப்படி வந்தா என்ன, இந்த மாதிரி தவறு செஞ்சால் தோல்வி வரும் அப்படிங்கிற ஒரு புதிய பாடத்தை நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். அதனால்
தோல்வி வந்து எனக்கான வீழ்ச்சி கிடையாது, அது அடுத்த வெற்றிக்கான பாடமாகத்தான் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு அப்படின்னு எடிசன் சொன்னாரா. 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு முயற்சி, எவ்வளவு தோல்விகள், எத்தனை முறை அதை திரும்ப திரும்ப செய்ய முடியும். இது எல்லாத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டதுனால தான் இன்னைக்கும் அவர் கண்டுபிடிப்புகளின் தந்தை அப்படின்னு போற்றப்படுகிறார். அதனால சின்ன சின்ன தோல்விகளை பற்றி கவலைப்படாம அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணம் செய்யும். சிந்திக்கலாமா? நன்றி.